கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று காலையில் நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்தோம். சங்கீதம் 15:5 வசனம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்னைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்நாட்களில் அநேக குடும்பங்களில் பரிசுத்தங்கள் அசைக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பு அசைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ குடும்பங்களில் அன்பு இல்லை. கணவன் மனைவி மத்தியில் அன்பு இல்லை. பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் அன்பு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்நாட்களில் சமாதானம் இல்லை. எல்லாம் அசைக்கப்படுகிறது. ஒரு மனம் இல்லை. ஒரு மனதை பிசாசை அசைச்சிட்டு இருக்கிறான். சமாதானத்தை அசைச்சிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கிறோம். அநேக குடும்பங்களை வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். லஞ்சம் வாங்குறோம். பெரிய பெரிய ஆபீசர்ஸ், நல்ல ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குறதுனால இன்று நீ நல்லா இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சாபத்தை சேர்த்து வைக்க. ஒருபோது லஞ்சம் வாங்காதீங்க. நேர்மையா இருங்க. உள்ளதை உள்ளபடி பேசுங்க. நீ ஒருபோது அசைக்கப்படுவதில்லை. உங்களை யாரும் அசைக்க முடியாது. எந்த பிசாசும் அசைக்க முடியாது. எந்த பொல்லாத வல்லமையும் அசைக்க முடியாது. எந்த மனுஷனும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை விட்டு, கர்த்தருடைய பரிசுத்தத்தை விட்டு, கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை விட்டு, கர்த்தருடைய அன்பை விட்டு அசைக்கவே முடியாது. யாரும் சொல்லலாம், அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்களால தான் நான் விழுந்து போனேன். அதல்ல, உங்களால தான். நீங்கள் சரியில்லாதனால தான். வேதம் சொல்லுகிறது, பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னா எங்கேயும் எப்பேற்பட்ட மனுஷனுடைய மத்தியிலும் நாம் செய்யலாம். நமக்கு விருப்பம் இல்லை. நமக்குள்ள பாவம் குடி இருக்குது. நமக்குள்ள எரிச்சல் குடி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாதுதான். அன்பா இருக்க முடியாதுதான். பரிசுத்தமா இருக்க முடியாதுதான். சமாதானமா இருக்க முடியாதுதான். இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். உண்மையா இருப்போம். லஞ்சம் வாங்காமல் இருப்போம். வட்டிக்கு கொடாமல் இருப்போம். நிச்சயமா சமாதானம், சந்தோஷம், அன்பு நம்முடைய குடும்பங்களில் பொங்கி பொங்கி வழிகிறத நான் பார்ப்போம். ஆமென். God bless you.